வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு உடனே 2 நாளையில 4 கிலோ எடை குறைஞ்ச ஒரு மிகப்பெரிய அதிசயமான ஒரு மேஜிக்கான ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இது முக்கியமா ரொம்ப கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எடை குறைக்கிறதுக்கான விஷயம் உங்களுக்கு புரியும். எடை குறைக்கிறது மட்டும் இல்ல, உடம்புக்கான ஆரோக்கியம். ரொம்ப அதிகமான எடை போடும்போது முட்டு வலியிலிருந்து சர்க்கரை, பிரஷர்ன்னு இருக்கிற எல்லா நோயுமே நமக்கு தேடி வந்துரும். அதனால கவனமா இந்த பதிவை பாருங்க. சரி, இப்ப வீடியோக்குள்ள போலாமா? சரி மக்களே, அதாவது உங்களுக்கு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றி கொழுப்புகள் நீர்களை சுத்தம் பண்றதுக்கு நம்ம கிட்ட வாராகி சீக்ரெட் சித்தர் ரெமடிஸ்ல நம்ம பழங்காலத்து சித்தர்கள் முறைப்படி நிறைய பொருட்கள் வச்சு நம்ம ஒரு பானம் தயார் பண்ணியிருக்கோம். இந்த பானம் காலையில வெறும் வயிற்றுல, சாயந்தரம் சாப்பிட்ட பிறகு இந்த மாதிரி 2 வேளை. 90 கிலோவுக்கு மேல இருந்தா 2 வேளை, 90 கிலோவுக்கு உள்ள இருந்தா ஒரு நேரம் சாப்பிட்டா போதும். அந்த மாதிரி சித்தர்கள் சொன்ன முறைப்படி உடம்புகள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் கொழுப்புகள் நீர்களை காலி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பானம் நம்ம வாராய் சீக்ரெட் சித்தர் ரெமடிஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல நம்பர் தெரியுது, போட்டு வாங்கிக்கோங்க. சரி, இன்னைக்கு உடம்புல நிறைய பேருக்கு வெயிட் கூடுது. எதனால கூடுது அப்படின்னா வேலையில்லா தன்மை. வேலைகளை எவ்வளவு தூரம் எளிமைப்படுத்திக்கிறோமோ அவ்வளவு தூரம் எளிமைப்படுத்திக்கிறதுனால உடல் எடை கூடுது. உடல் நம்ம வேலை இல்லை அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜிக்கு தகுந்த ஃபுட் எடுத்துக்கிறோமான்னா அதுவும் கிடையாது. இப்போ ஒரு வேலையுமே இல்லை, இவ்வளவு சாப்பிட்டா எப்படி உடல் எடை குறையும்? இவ்வளவுதான் சாப்பிடணும். அந்த உடலுக்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துக்கணும். அப்படி கிடையாது. ரெண்டாவது, உடலுக்கு தேவையானதை எடுத்துக்கிறத விட்டுட்டு ஆரோக்கியத்திற்கு தேவையானதை எடுத்துக்கிறத விட்டுட்டு நாவினுடைய சுவையை முக்கியத்துவம் படுத்துறதும் இன்னைக்கு நிலையில உடல் எடை கூடுது. ஒரு கசப்பான உண்மையை பார்க்கலாமா? அதாவது அந்த காலங்கள்ல மாவு ஆட்டுவாங்க. நான் அதுக்கு முன்னாடி 4 கிலோ எப்படி குறைஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்றேன். என்கிட்ட அம்மா இந்த மருந்து இருந்தெல்லாம் எதுவும் எடுத்துக்காம நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு. எப்பா வீட்டில் மிக்சி இருக்காப்பா? இருக்குமா. கிரைண்டர் இருக்கா? இருக்குமா. வாஷிங் மிஷின் இருக்காப்பா? இருக்குமா. எல்லாமே இருக்கு. பட் உடல் எடை அதிகரிச்சிருச்சு, தைராய்டு பிரச்சனை வந்துருச்சு, நிறைய ப்ராப்ளம் உடம்புல இருக்கு. இதுக்கு நான் சொன்ன 3 பொருள் தான் இன்னைக்கு உங்ககிட்டயும் சொல்ல போறேன். இந்த 3 பொருள் உங்களுடைய வீட்டில் இருந்தா ரொம்ப 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 சீக்கிரத்துல உங்களுடைய உடல் எடை எல்லாமே மாயமா மறைஞ்சு போயிடும். 4 கிலோ என்ன தங்கங்களா, டோட்டலா உங்களுடைய உடல் எடையெல்லாம் குறைஞ்சு நோய்கள் எல்லாம் மாறி போயிடும். அப்படி என்ன இந்த 3 பொருள்? முதல்ல அம்மி வாங்கி வீட்டுல போடுங்க. சரியா? 2வது உரல் வாங்கி வீட்டுல போடுங்க. 3வதா முக்கியமா நான் ஒண்ணு சொல்ல போறேன். உறவினர்கள், மாமியா மாமனார் நாத்தனார் இப்படி எல்லாரோடையும் கூட்டு குடும்பமா வாழுங்க. ஏன்னா அம்மியில இவ்வளவு சில்லு வச்சு அரைக்கிறது இல்லை. வீட்டுல 10-15 பேருக்கு குழம்புக்கு அரைக்கணும். ஒரு படி அரிசி 1.5 படி அரிசி போட்டு மாவாட்டணும். இந்த மாதிரியான வேலைகள் செய்யும் போது இருந்த ஆரோக்கியம் ஆயுள் இன்னைக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க. மண்பானை சமையல், ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு ஆத்துக்கும் வயக்காட்டுக்கும் குளத்துக்கும் தேடி போவாங்க நம்மளுடைய பெரியவங்க. அவங்க எப்படி ஆயுசோட இருந்தாங்க? ஆயுளோட 100 வயசு 110 வயசு வரைக்கும் சில பேரெல்லாம் இறந்தே போக மாட்டாங்க. ஆனா அப்பவும் ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது. அந்த காலத்துல ஏது தண்ணீங்களா ஹாஸ்பிட்டல்? இன்னைக்கு தெருவுக்கு 4 ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. உடம்புல இத்தனை உறுப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே ஹாஸ்பிட்டல்ல பார்த்து தான் நம்மளே முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா? அதுக்கு பிறகுதான் தெரியுது, ஓ கல்லீரல் கணையம் அது இதுன்னெல்லாம் உள்ள இருக்கு போல இருக்குன்னெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிய வேண்டியதா இருக்கு இல்லையா? ஆனா அன்னைக்கு இருக்கிற காலங்கள்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா வேலை பார்த்தாங்க. அவ்வளவுதான் தங்கங்களா, எளிமை. இன்னைக்கு மாவாட்டுறதும் துணி துவைக்கிறதும் அம்மியில அரைக்கிறதும் தான் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி போய் பணம் கட்டி நம்ம சேர்ந்துட்டு இருக்கோம். நீங்க 1000 தான் ஊசி போட்டு உடல் எடை குறைச்சாலும், நீங்க டயட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல நீங்க டயட் இருக்கிறீங்க இல்லையா? வயித்த காய போட்டு நான் உட்காந்தே இருப்பேன், நான் புரோட்டீன் அதிகம் எடுத்துக்கிறேன், நான் கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்றது ஒரு நல்லதுன்னா 9 கெடுதல் கண்டிப்பா வரும், இல்லாம இருக்காது. அதே மாதிரி அந்த காலத்து அரிசி வகைகள்னு சொல்றோம் இல்லையா? கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா அது இதுன்னு. இதெல்லாம் மன்னர்கள் சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இங்க இருந்தவங்க எல்லாருமே, அதாவது நம்ம பெரியவங்க எல்லாருமே
களி, கூழு, பழைய சாப்பாடு. இதுதான் சாப்பிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நீங்க போய் கேட்டு கூட பாருங்க உங்களுடைய பெரியவங்கள. களி, கூழு, பழைய சாப்பாடு. கிடைக்கிறத சாப்பிட்டாங்க. நல்லா உழைச்சாங்க. அதனால அவங்க எப்பவுமே ஆயுளோட இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க என்ன டயட் இருந்தாலும், என்ன மாதிரியா இருந்தாலும், இந்த 4 கிலோ குறைச்ச கதை என்ன தெரியுமா? நான் அந்த பெண்ணுக்கு சொன்னேன், "உனக்கு நோய் தைராய்டு இருக்குன்னா, இன்னும் நிறைய நோய்கள் வர காத்துட்டு இருக்கு. நான் சொல்றபடி செய்" அப்படின்னு சொல்லி துணி துவைக்க சொன்னேன். அதுவும் இங்க இல்ல. பக்கத்துல ஒரு 2, 3 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஆத்துல போய் துவைச்சுட்டு வர சொன்னேன். அம்மியில தேங்காய் சில்லு அரைக்கிறதா இருக்கட்டும், எது அரைக்கணும்னாலும் அம்மி பயன்படுத்த சொன்னேன். உரல் பயன்படுத்த சொன்னேன். 2 நாள் தான். 2 நாள் தான். அதே மாதிரி பேதிக்கு எடுத்துக்க சொன்னேன். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்ற சொன்னேன். இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டுமே அந்த பெண்ணுக்கு கரெக்டா 4 கிலோ அப்படி டோட்டலா 3வது நாள் எடை போடும்போது குறைஞ்சிடுச்சு. முதல்ல பேதிக்கு எடுத்துக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், கெட்டது, கிருமிகள் எல்லாத்தையும் அழிச்சு எடுக்கணும். 3வது உடலுக்கான உழைப்பை கொடுக்கணும். எல்லா பார்ட்டுக்குமான உழைப்பை கொடுக்கணும். இது என்னைக்கு நமக்கு குறைஞ்சதோ அன்னையில வந்தது பிரச்சனை. இன்னைக்கு 50 வயசுல, இன்னைக்கு 10 வயசுல இருக்கிற பிள்ளைங்க கூட எந்த உழைப்பும் இல்லை. வெளியில போய் விளையாடுதுங்களா? கிடையாது. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அதுக்குன்னு பொம்மைகள்லாம் வாங்கி கொடுத்துடுறீங்க, ஃபோன் வாங்கி கொடுத்துடுறீங்க. அதுகளுக்கு உடல் உழைப்பு கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையும் ஒரே மாதிரியாக வேலை செய்யணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, நாம வேலை செய்யணும். நம்ம வேலை செய்யறதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கணும். உணவு எடுத்துக்கிறதுக்கு தகுந்த வேர்வையின் வழியாக கெட்ட நீர்கள், கெட்ட எல்லாமே காலி ஆகணும். இதுதான் முறை. உங்களுக்கு கசப்பா இருக்கும். இந்த அம்மா என்னடா இப்படி தலைப்பை வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னா, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் இதுதான் முறை. நான் சொல்ற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியம் உங்க வீடு தேடி வரும். 1 அம்மி வாங்கி போடுங்க. 2வது உரல் வாங்கி போடுங்க. துணி துவைக்கிறத கையில துவைங்க. 4வது மண்பான சமையல்ல சமைங்க. குடும்பத்தோடு இருக்க பாருங்க. தனிப்பட்டு இருக்காதீங்க. குடும்பத்துல பெரியோர்களோட சேர்ந்து இருங்க. மாமியா, மாமனாரு இப்படி எல்லா உறவுகளோடும் சேர்ந்து வாழ பாருங்க. அதுவும் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு தெரிந்த முறைகளை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த முறைகள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். சிலருக்கு கோபம் வரலாம். சிலர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஆனால் பார்க்கக்கூடியவர்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல பல தகவல்கள் உங்களோட பகிரப்படும். உண்மையாகப்பட்டது அப்படின்னா ஏதாவது ஒருத்தராவது ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுதான் என்னுடைய வெற்றி. நன்றி, வணக்கம்.